Hi, hello, how are you? Today வந்து Con's Way to Successல PYQ Festival. ஸோ PYQ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு 25 மார்க்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த இலக்கணம் யூனிட் 1ல் உள்ள PYQ வந்து பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரித்தெழுதுகள் வந்து என்னென்னா மாசரை, மாசு ப்ளஸ் அரை. ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், அதனால் டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஏதாவது ரூல்ஸ் தெரியணும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே புரட்சி விதிகள் படிச்சிருக்கோம். ஆஃப்டர் தட் வந்து பிரித்தெழுதுக்கோமே படித்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? மாசு அரை, மாசரை அப்படிங்கிறது வந்து மாசு ப்ளஸ் அரை அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் வந்து பிரித்து எழுதுக. ஸோ ஆக்சுவலாக பிரித்து எழுதுகன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் இந்த தேங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா 2 + a அப்படின்னு மாறும்ல. ஸோ பிரித்து ப்ளஸ் எழுதுக அப்படின்னு மாறும். பிரித்து ப்ளஸ் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா செம்மை உயிர் அப்படின்னா செம்மை ப்ளஸ் உயிர். செம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செம்மை ப்ளஸ் பயிர். ஸோ நாட் உயிர், செம்மை ப்ளஸ் பயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செம் அப்படிங்கிறத வந்து செம்மைன்னு ஆயிடுது, பயிர் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ செம்மை ப்ளஸ் பயிர். ஸோ நமக்கு பிரித்தெழுதுகளை இப்போ 3 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மூச்சடக்கி, மூச்சு ப்ளஸ் அடக்கி. இப்போ பாருங்கள், மூச்சு அப்படின்னா என்ன? மூச்சு அப்படிங்கிறது வந்து மூச்சடக்கி அப்படின்னு இருக்கிறத அப்படிங்கிறத சு ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ மூச்சு ப்ளஸ் அடக்கி, அதான் கரெக்டு. அடுத்து என்றென்றும் அப்படின்னா என்று ப்ளஸ் என்றும், என்று ப்ளஸ் என்றும். கைப்பொருள், கை ப்ளஸ் பொருள், கை ப்ளஸ் பொருள். இப்போ இது இப்போ வந்து காணாமல் போயிடுது. சந்திப்பில் இது கைப்பொருள் அப்படின்னு வந்துடுது. ஸோ இப்போ வந்து காணாமல் போயிடுது. நெக்ஸ்ட் வந்து வானம் அளந்து, வானம் மா ப்ளஸ் ஆன்னு பிரியுது. மா அப்படிங்கிறது இம்மு ப்ளஸ் ஆன்னு பிரியுது. வானம் அளந்து வானம் ப்ளஸ் அளந்து அப்படின்னு சொல்லிட்டு வருது. நூலகம் ஆ. இந்த லா வந்து எப்படி பிரியும் அப்படின்னா இல் ப்ளஸ் ஆவை வந்து பிரியுது நமக்கு. ஸோ இப்போ இல் ப்ளஸ் ஆங்கிறது வந்து நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு நூல் ப்ளஸ் அகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. அண்ட் தென் தோரண மேடை. இப்போ தோரணம் மேடை அப்படிங்கிறத இங்கே வந்து தோரணம் ப்ளஸ் மேடை, தோரணம் ப்ளஸ் மேடை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பிரியுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா நலம் எல்லாம், நலம் ப்ளஸ் எல்லாம். இதில் ஈஸி தானே. பொய் அகற்றும், பொய் ப்ளஸ் அகற்றும். யா வந்து ஆவா மாறுது. பொய் ப்ளஸ் அகற்றும். இதில் நமக்கு தெரியும் பூட்டும் கதவுகள். இங்கு அப்படிங்கிறது வந்து இம்மா மாறும். பூட்டும் ப்ளஸ் கதவுகள் அப்படின்னு மாறுது. அறுதுணை, அருமை ப்ளஸ் துணை. இப்போ இந்த பாருங்க, அருந்துணை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எப்படி நினச்சிருக்கூடாது? அறுக்கிறது, அரு ப்ளஸ் துணை அப்படின்னு நம்ம நினச்சிருக்கூடாது. ஸோ அருமை ப்ளஸ் துணை தான் அருந்துணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணலாம். நம்ம எல்லாமே ஈஸிங்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அருந்துணைன்னா நம்ம இது ரெண்டும் நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். இது ரெண்டில் ஏதாவது சூஸ் பண்ணிட்டு போயிடும். அப்படி சூஸ் பண்ணக்கூடாது. அருமை. அதே மாதிரி பெருந்துணை அப்படின்னு இருந்தால் பெருந்துணைனா பெரியன்னு நினச்சிடக்கூடாது. பெரும் அப்படின்னு வந்தாலே பெருமை. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அருனா அருமை, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அருமை பெருமை அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸோ நிலத்தினிடையே, நிலத்தின் நீயை வந்து ஈ ஆக்கிறோம். இன் ப்ளஸ் ஈயா மாற்றிடும். இது ஈஸி தானே. உயிர் மேல் உடல் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த மாதிரி தான். உயிர் மெய் பக்கத்தில் வந்து உயிர் வந்து தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஈஸி தான். நிலத்தின் இடையே பாட்டறிந்து, பாடு ப்ளஸ் அறிந்து, பாட்டறிந்து. இப்போ பாருங்களேன், பாட்டு அறிந்து அப்படின்னு கொடுத்துருந்தா பாட்டு ப்ளஸ் அறிந்து வந்திருக்கும். பாட்டு அறிந்துன்னு கொடுத்துருந்தா பாட்டு ப்ளஸ் அறிந்து வந்திருக்கும். இங்கே வந்து பாடறிந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டா வந்து நம்ம எப்பயுமே எப்படி பிரிப்போம்? இட்டு, தட் மீன்ஸ் இட்டு ப்ளஸ் ஆன்னு பிரிப்போம். இங்கே டூ ஆயிடுது. பாடு ப்ளஸ் அறிந்து ஆகுது. பூட்டும் கதவுகள் ஏற்கனவே பார்த்தோமா? பூட்டும் ப்ளஸ் கதவுகள் ஏற்கனவே பார்த்தோம் தானே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வல்லுருவம்.
வல்லுருவம் அப்படின்னோடனே வல்லு அப்படின்னு போட்டோடனே நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, வல்ல அப்படின்னு நினச்சிடக்கூடாது, இல்லை வல்லுன்னு நினச்சிடக்கூடாது. வல் அப்படிங்கிறது வேர்டு வந்து வன்மையை குறிக்குது. அப்போ வன்மை ப்ளஸ் உருவம், வல்லுருவம், வன்மை ப்ளஸ் உருவம். தான் என்று, தான் என்று, தான் என்றுனாலே அதே சொல்லும் போதே சொல்லி பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது, தான் என்று அப்படின்னு நமக்கு வந்து கொஞ்சம் புரியுது. ஸோ தான் என்று அப்படின்னாலே தான் ப்ளஸ் என்று. நானிலம், நானா என்ன சொல்லுவோம், நான்குன்னு சொல்லுவோமா, நான்குன்னு சொல்லுவோம். ஸோ அதான் நானிலம்னா நான்கு, நான்கு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நானிலம் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது, நான்கு நிலமாக மாறுது. ஸோ நம்ம மட்டுக்கு நம்ம வந்து நானிலம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணிடக்கூடாது. அதே வந்து நமக்கு இந்த நிலம் அப்படிங்கிறது இந்த நீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக என்ன செஞ்சிடக்கூடாது, இதை வந்து சூஸ் பண்ணிடக்கூடாது. நமக்கு 4 + நிலம் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 + நிலம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏற்கனவே இது பார்த்தோமா, வானரந்து அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வானரந்து கலன் எல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலன், கலன் அப்படிங்கிறது வந்து கலன்னு மாறிடுது. கலன் அல்லல், கலன் அல்லல். அப்போ இதுதான் ஆன்சர். இதுவும் ஈஸியாக இருக்குது பாருங்கள். தேர்ந்தெடுத்து எழுதுக, தேர்ந்தெடுத்து, தேர்ந்து ப்ளஸ் எடுத்து வந்துச்சா. ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ தான் பிரித்தெழுதுக வந்து வந்தது தான் இங்கே திருப்பி திருப்பி வரப்போகுது. ஸோ நம்ம இதை ஒரு தடவை பார்த்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவோம்னு நம்பிக்கை வருது. ஸோ அதனால் கரெக்டாக PYQ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இரண்டல்ல. இரண்டல்ல அப்படின்னா 2 + அல்ல அப்படின்னு வரும். இரண்டல்லனா 2 + அல்ல. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பெருங்கடல். இதை நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா. பெருங்கடல்னோட நம்ம என்ன எதை டக்க நமக்கு யோசிக்க தோணும்னா பெருமை, பெரிய அப்படின்னு நினைக்க தோணும். ஸோ பெருங்கடல் அப்படிங்கிறத வந்து நம்ம டக்குன்னு என்ன யோசிச்சிருவோம் அப்படின்னா பெரிய கடல் அப்படின்னு யோசிப்போம். ஸோ ஆனால் பெரிய கடல் கிடையாது, பெருமை கடல். பெருமை கடல் தான் பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமை கடல். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அருணா அருமை, பெருனா பெருமை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீருலையில், நீர், நீர், நீரு ரூ வந்திருக்குல்ல, அப்போ உலையில், நீர் உலையில், நீர் உலையில். ஓகே, ஈஸி தான். ஸோ ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் டக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன வந்துடும். இன்னோசை, இனிமை. இன்னுனா என்ன வந்துடுது, இனிமை வந்துடுது, இனிமை. ஸோ இன்னுனா இனிமை ஓசை, இன்னோசை இனிமை ஓசை. விலங்காய், வில ப்ளஸ் காய், விலங்காய். இங்கே வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து இங்கே வந்து வருது. ஸோ சந்திப்பில் வந்து வருது இங்கே, பட் இலங்காய். அடுத்து கலன் அல்லல். ஏற்கனவே பார்த்தோம்ல கலன் ப்ளஸ் அல்லல். இது இப்போ தானே பார்த்தோம். ஸோ அதே தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா என் தமிழ் நா என்பதை பிரித்து எழுத எவ்வாறு வரும். என் என் எம் எம்னு வந்துடும். எம் தமிழ்னா இது வந்து 10th இருக்குது. ஸோ 10th தமிழ் புக்கில் இந்த கொஸ்டின் வந்து இருக்குது. தான் ஒரு, தான் ப்ளஸ் ஒரு, தான் ஒரு அப்படின்னா தான் ப்ளஸ் ஒரு. ஸோ இங்கே வந்து ஈஸியாக நோ அப்படிங்கிறது வந்து எப்படி மாறுது, இன் ப்ளஸ் ஓவாக மாறுது. ஸோ தான் ஒரு அப்படிங்கிறது தான் ப்ளஸ் ஒரு. பசி இன்றி, பசி ப்ளஸ் இன்றி. இப்போ இன்றி அப்படின்னு சொல்லும்போது இதை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இன்றி இதுக்கு மீனிங் இல்லை, இன்றினா இதுதான். ஸோ பசு இன்றின்னு வந்துடக்கூடாது. சி தானே இருக்குது, சியுஇ சேர்ந்தால் சி ஆயிரும். அப்போலாம் நம்ம நினைக்கக்கூடாது. பசினா பசி, இன்றினா இன்றி. ஸோ பசி இல்லாமல் இருக்கிறத பசி இன்றின்னு சொல்கிறோம். இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் பெருங்கடல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பெருங்கடலுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது, சாரி, பெருங்கடலுக்கு ஆன்சர் என்ன, பெருமை கடல். பொருள் உடைமை, பொருள் ப்ளஸ் உடைமை. செய் நன்றி, செய் நன்றி, செய் நன்றி. அவ்வளோதான், இன் வராது. ஓகே, செய் நன்றி. சென், சென்கிறது வந்து எப்படி மாறுது, செம்மை. நெற்கட்டு, நெல் ப்ளஸ் கட்டு, நெற்கட்டு. அப்போ செந்நெற்கட்டு அப்படிங்கிறது வந்து செம்மை ப்ளஸ் நெல் ப்ளஸ் கட்டு அப்படின்னு மாற்றிடும். அடுத்து வந்து கோட்டோவியம் அப்படிங்கிறது வந்து கோடு ப்ளஸ் ஓவியம். அப்படி இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் தான். வெளியிலேருந்து தான் பெருசாக எதுவும் கேட்க காணும். நம்ம ஏற்கனவே படிச்சது தான் இதில் இருக்குது. அமுதென்று அப்படின்னா அமுது ப்ளஸ் என்று, அமுதென்று. ஸோ பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன, படிப்பு அறிவு, படிப்பறிவு. அதை ஈஸியாக பிரிச்சனால படிப்பு ப்ளஸ் அறிவு. அருந்துணை இப்போ பார்த்தோம்ல ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பரில் இது இருந்தது தான், மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அப்போ அது அருந்துணை. அப்போ இது என்ன விஷயம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நமக்கு ஓரளவுக்கு தரவாக தெரியும்னாலே நம்ம ஸ்கோரிங் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கு தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறது.
ஸோ அருந்துணை அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அருமை ப்ளஸ் துணையாக மாறுது. ஸோ இதான் விஷயம். ஓகே. ஸோ அகெயின் வந்து என் தமிழ்னா எம் தமிழ்னா சீரிலமை சீர்மை ப்ளஸ் இளமை அப்படின்னு வரும். ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் வந்து சீர்மை ப்ளஸ் இளமை. சீரிலமை கொடுத்துருக்காங்க, வெயிட் பண்ணுங்க செக் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து சீர்மை ப்ளஸ் இளமைன்னு தான் நான் படிச்சிருக்கேன். வேறு யாரும் சீரிலமைன்னு படிச்சிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு தெரியல. நான் படித்த புக்கில் வந்து சீர்மை ப்ளஸ் இளமை தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அகெயின் ரிப்பீட் ஆகுது. நீல் உழைப்பு நீல் ப்ளஸ் உழைப்பு செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர் புளிங்கன்று புளியங்கன்று. இப்போ வந்து என்ன நம்ம என்ன டக்குன்னு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் மைண்டில் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது புளி ப்ளஸ் அங்கு ப்ளஸ் கன்று புளியங்கன்று அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் தப்பு. புளியம் கன்று புளியம் கன்று. ஸோ அதை தான் நம்ம வந்து புளியங்கன்று புளியங்கன்று. ஸோ சொல்லி பாருங்கள், கொஞ்சம் டக்குன்னு திங்க் பண்ணிட்டு போடுங்க, டக்குன்னு போட்டு விட்றாதீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பசியின்றி பசி ப்ளஸ் இன்றி பசியின்றி செத்தறிந்த செத்து ப்ளஸ் இறந்த செத்திறந்த அப்படின்னா செத்து ப்ளஸ் இறந்த. இப்போ என்ன வந்து கான்செப்டு செத்திறந்த அப்படிங்கிறதுல என்ன வருது அப்படின்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு செத்திறந்த அப்படின்னா வந்து இங்கே வந்து என்ன வருது, வெயிட் பண்ணுங்கள். இப்போது வந்து டி வந்து 2 ப்ளஸ் ஈயாக மாறுது. ஸோ அப்போ செத்து ப்ளஸ் இறந்த அப்படிங்கிறது வருது. மறுபடியும் என் தமிழ்னாவா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்து மாசு அறவா அதுவும் நமக்கு தெரியும். மாசு ப்ளஸ் அரை வரும். மாசு ப்ளஸ் அரை. ஸோ நம்மளுக்கு இது எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். நெக்ஸ்ட்டு மின்னணு மின் ப்ளஸ் அணு மின்னணு மின் ப்ளஸ் அணு அதை பார்த்துக்கோங்க. அடுத்து நன்றி அறிதல் நன்றி யா வந்து ஆவ மாறுது. நன்றி அறிதல். ஓகே, அகே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். தான் என்று தம் உயிர் தம் ப்ளஸ் உயிர் தம் உயிர் படிப்பறிவு படிப்பு ப்ளஸ் அறிவு படிப்பறிவு இதெல்லாமே நம்ம அகெயின் பார்த்தது தான் வந்திருக்கு. நீல் உழைப்பு நீல் ப்ளஸ் உழைப்பு பெயர் அறியா பெயர் ப்ளஸ் அறியா இதெல்லாமே நம்ம அகெயின் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பார்த்தது தான் வந்திருக்கு. அதனால் வந்து பெயர் அறியா மட்டும் புதுசாக பார்க்குறோமா, பெயர் அறியா இது ஈஸியாக சூஸ் பண்ணிடுறதுனால பெயர் ப்ளஸ் அறியா பெயர் அறியா. ஸோ இது வந்து ஈஸி தான். நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி பாருங்கள். செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் பொய் அகற்றும் பொய் ப்ளஸ் அகற்றும் பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல் ஏற்கனவே பார்த்தது தானே. நெக்ஸ்ட் பாருங்கள். இரண்டு ப்ளஸ் அல்ல துயன்று இருந்தார் துயன்று ப்ளஸ் இருந்தார். இதை பாருங்கள் துயன்று இருந்தார் இது எப்படி வருது, துயன்று இருந்தார் எப்படி வருது, துயன்று ட்ரு வந்துடுது. ட்ரீ வந்து எப்படி மாறுது, ட்ரூ ப்ளஸ் ஈயாக மாறுது. ஸோ அப்போ துயன்று இருந்தார் அப்படின்னு வந்தது. ஸோ அதுதான் விஷயம், அதெல்லாம் முடிஞ்சு. ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ பாருங்கள் ஈஸி தானே. நிலவு என்று நிலவென்று வெண்குடை வெண்மை ப்ளஸ் குடை வெண்குடை. இது பாருங்கள் வெண்மை இனிமை பெருமை அருமை. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து என்ன மாறும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ வெண்குடைனாலே வெண்மை ப்ளஸ் குடை வெண்குடை. மறுபடியும் கீழேயும் நமக்கு என்ன தான் இருக்குது, என் தமிழ்னா அப்படிங்கிறது இருக்குது. என் தமிழ்னானா எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அகெயின் வந்துருச்சு பார்த்துக்குங்க. அருந்துணை பெருந்துணை அருந்துணைனா அருமை ப்ளஸ் துணை பெருங்கடல்னா பெருமை ப்ளஸ் கடல் பெருங்கடல். ஸோ இது வந்து அகெயின் நமக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நமக்கு என்னென்னா தெரிஞ்சது தட் மீன்ஸ் வந்ததே தான் வருதுங்கிறது கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன இது ரீட் பண்ணிப்பா. கண்டு எடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடுது அப்படின்னா கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன அப்படிங்கிறத ஆன்சரே வந்துடுது. ஸோ நம்ம ரீட் பண்ணி பார்த்தாலே ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். வண்டாய் எழுந்து வண்டு ப்ளஸ் யாய் அப்படின்னு வராதுல்ல. ஸோ வண்டாய் எழுந்து வண்டாய் ப்ளஸ் எழுந்து. செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர் செம்பயிர். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். உயர்வு அடைவோம் உயர்வு ப்ளஸ் அடைவோம் உயர்வு அடைவோம். செங்கரினா வெங்கரின்னு போட்டிருக்காங்க. வெங்கரினா வெம்மை ப்ளஸ் கரி வெங்கரி. சீரிழமை இந்த வந்துச்சு பாருங்க. சீரிழமை இங்கேயும் இதை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. சீர்மை ப்ளஸ் இளமை சூஸ் பண்ண காணுமே. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸோ இது வந்து கன்ஃபியூஷன்லேயும் இருக்குது. என்ன
பார்க்கலாம். சீர்மை ப்ளஸ் இளமை தான் நான் படிச்சிருக்கேன் என்னோட புக்கில். உங்கள் புக்கில் என்ன இருக்குன்னு தயவு பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சீரிழமை. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே அருந்துணை அருமை ப்ளஸ் துணை காட்சியாய் அழகு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வருவற்றை தொடர்புபடுத்துக. ஈகாரமா ஐகாரமா ஆகாரமா ஈகார ஈரா. இதில் எது ஈரு? சீரான ஈரு. இப்போ பாருங்க உங்களுக்கு புரியும். சீரான ஈரா இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளஸ் தானே சேருது. அப்போ சி வந்து என்னது? குரில். குரில் ஈ தான் இருக்குது. இச்சு ப்ளஸ் ஈ தானே இருக்குது. ஸோ அப்போ ஈகார ஈரு அதான் ஆன்சர். இடம் எல்லாம். இடம் ப்ளஸ் எல்லாம் அதை பிரிச்சிடலாம்ல, ஈஸி தானே பிரித்தெழுதுக. ஸோ இடம் ப்ளஸ் எல்லாம் எல்லாம் தானே, எல்லாம் தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆற்றுணா. ஆறு ப்ளஸ் உணா ஆற்றுணா. நமனிலா. நமன் ப்ளஸ் இலா. நமன் இல்லை போட்டிருக்காங்க, சாரி. நமன் இல்லை அப்படின்னா நமன் ப்ளஸ் இல்லை. அப்போ நமன் ப்ளஸ் இல்லை எங்கே இருக்குது? அப்போ இந்த இருக்குது. இதுதான் வந்து நமன் ப்ளஸ் இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். சரியா? அடுத்து வந்து ஏற்பாடு. ஏற்பாடுனா என்னது அப்படின்னா எல்பாடு பிற்பாடு அப்படி சொல்லுவாங்க. பிற்பாடு அது மாதிரி இது ஏற்பாடு. ஏற்பாடுனா எல் ப்ளஸ் பாடு ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல் புக்லேயே. ஸோ ஈஸி திங். ஸோ நெக்ஸ்ட் வந்து வன்கீரை. வன்கீரை வன்மை ப்ளஸ் கீரை. பல உயிர் பல் ப்ளஸ் உயிர் பல் உயிரா. பல உயிர்னா பல ப்ளஸ் உயிர் பல உயிர். அவ்வுருவம் அப்படின்னா ஆ ப்ளஸ் உருவம் ஆ உருவம். அவ்வுருவம்னா அவ் ப்ளஸ் உருவம் போட்டுறக்கூடாது. ஆ ப்ளஸ் உருவம் அவ்வுருவம், அவ்வளோதான். ஸோ வந்து சில விஷயங்கள் இப்போ இது வந்து புதுசாக இருக்குல்ல, இது மூணுமே நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்கல. இந்த கொஸ்டினில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்கல. அப்போ என்ன வருது அப்படின்னா வன்கீரைனா வன்மை ப்ளஸ் கீரை. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, வல்லனா வலிமை. அந்த மாதிரி இது வந்து வன்னா வன்மை அப்படின்னு பார்க்குறோம். பல உயிர் அப்படின்னா பல ப்ளஸ் உயிர் பல உரை. ஆ உருவம் அவ்வுருவம். ஆ ப்ளஸ் உருவம் அவ்வுருவம். நெக்ஸ்ட் வந்து கண்டறி. கண்டு அரி. கண்டு ப்ளஸ் அரி கண்டறி. கண்ணுரங்கு. கண் ப்ளஸ் ஊரங்கு கண்ணுரங்கு. இது நமக்கு புரியுதுல, ஈஸியாக டே வருது. டேனா 2 ப்ளஸ் ஆன்னு பிரிக்கலாம். கண்ணுரங்கு. நூ வருது. நூவை எப்படி பிரிக்கலாம்? இன் ப்ளஸ் ஊவா பிரிக்கலாம். ஸோ கண்ணுரங்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா நமக்கு ஏற்கனவே வந்ததுதான் என்றென்றும். என்றென்றும் வேதி உரங்கள். வேதி ப்ளஸ் உரங்கள். இன்மொழினா இனிமை மொழி. இதுவும் ஈஸியாக தானே இருக்குது. அன்மொழி தொகை. அன்மொழி தொகைனா அல் மொழி தொகை. அன்மொழி தொகைங்கிறது வந்து அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. நீங்கள் மட்டுக்கு அண்மை ப்ளஸ்ன்னு போட்டுக்கூடாது. அல்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். அல் மொழி தொகை. நன்செய் அப்படின்னா நன்னா என்ன? நன்மை. இதை வந்து இனினா என்னது? இன்னா என்ன? இனிமை. செம்னா என்ன? செம்மை. அது மாதிரி இது நன்னா நன்மை. அருனா அருமை. பெருனா பெருமை. ஸோ இது வந்து நன்மை. நன்மையை குறிக்கிறத நன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நன்மை செய். நன்செய் நன்மை செய் அப்படின்னு அர்த்தம். ஃபைனலாக என்னது? அருந்துணை அருமை ப்ளஸ் துணை. தேர்ந்தெடுத்து எழுதுக. தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. இவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தட் மீன்ஸ் ஒரு பார்ட் பிரித்தெழுதுக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி பிரித்தெழுதுக நல்லா படிச்சிட்டிங்கன்னா இதை ஒரு கிளான்ஸ் பார்த்து விட்ருங்க. பார்ட் 1 பார்த்துட்டோம். பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.